ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். எனக்கு என்ன பார்க்க போறோம்னா, ஆர்ஆர்பி குரூப் டி எக்ஸாம் நவம்பர் 17ல ஸ்டார்ட் பண்ண போறாங்க. என்னதான் கேஸ் நடந்துட்டு இருந்தாலும் ரயில்வேல இருந்து குரூப் டி எக்ஸாம் நவம்பர் 17ல இருந்து டிசம்பர் எண்டு வரைக்கும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நோட்டீஸ் வந்து நமக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த டேட்டை டார்கெட் டேட்டா வச்சுட்டு சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணல அப்படின்னா சிலபஸை கம்ப்ளீட் பண்ணிருங்க. சிலபஸ் கம்ப்ளீட் பண்ண ஸ்டூடெண்ட் இப்ப இருக்கக்கூடிய இந்த 35 டேஸ்ல டெஸ்ட் எடுத்து அந்த டெஸ்ட் அனலைஸ் பண்ணுங்க. நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல குரூப் டிக்கான டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். இதுல சாப்டர் டெஸ்ட், செக்ஷனல் டெஸ்ட், ஃபுல் டெஸ்ட் எல்லாமே உங்களுக்கு கவர் பண்ணிருவோம். இப்போ சிலபஸ் கம்ப்ளீட் பண்ண ஸ்டூடெண்ட் ஃபர்ஸ்ட் ஒரு ஃபுல் டெஸ்ட் எடுக்கும்போது உங்களோட ஸ்கோர் வந்து ஒரு 45ல இருந்து 50 ரேஞ்சுக்குள்ள தான் வரும். அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணணும்னா அந்த டெஸ்ட்டை தரோவா அனலைஸ் பண்ணணும். எந்தெந்த டாபிக்ல எல்லாம் மிஸ்டேக் பண்றீங்க, எது உங்களோட வீக் டாபிக்ஸ், எது உங்களோட ஸ்ட்ராங்கான டாபிக்ஸ், அடுத்த டெஸ்ட் எடுக்கும்போது எந்த கொஸ்டினை ஃபர்ஸ்ட் அட்டன் பண்ணணும், எந்த கொஸ்டினை லாஸ்ட் அட்டன் பண்ணணும், எந்த கொஸ்டின்ல எவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்ணணுங்க கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜியை உருவாக்குங்க. இந்த வீக்கான டாபிக்ஸ் எல்லாத்தையும் ஒரு டைம் நல்லா ரிவைஸ் பண்ணிட்டு அதுக்கு மட்டும் தனியா வந்து சாப்டர் டெஸ்ட் எடுங்க. எடுக்கும்போது அந்த வீக்கான டாபிக் திருப்பி ஸ்ட்ராங்கான டாபிக்கா மாறிடும். அகைன் நீங்க வந்து ஒரு ஃபுல் டெஸ்ட் எடுக்கும்போது உங்களோட ஸ்கோர் வந்து ஆட்டோமேட்டிக்கா ஒரு 60 கிட்ட இம்ப்ரூவ் ஆகும். அகைன் அந்த 40 மார்க் எங்க போகுதுங்கிறத பாருங்க. இந்த வீக்கான டாபிக்ஸ் என்ன, ஸ்ட்ராங்கான டாபிக்ஸ் என்னங்கிறத அனலைஸ் பண்ணுங்க. அது எல்லாத்தையும் தரோ பண்ணிட்டு அதுக்கு மட்டும் வந்து சாப்டர் டெஸ்ட், செக்ஷனல் டெஸ்ட் எடுத்துட்டு அகைன் அண்ட் அகைன் நீங்க ஃபுல் டெஸ்ட் எடுக்கும்போது கண்டிப்பா உங்களோட ஸ்கோர் வந்து ஒரு 85க்கு மேல வந்து இன்க்ரீஸ் ஆகும். நீங்க ஒரு 85 எடுத்துட்டீங்க அப்படின்னா குரூப் டில ஒரு டாப்பராவே நீங்க வந்து செலக்ட் ஆகிடலாம். ஓகேவா? சோ விஜயதசமிக்கு நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருந்த எல்லா கோர்சஸ்க்கும் ஆஃபர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம். அதுல டெஸ்ட் பேட்ச் அண்ட் கரண்ட் அஃபேருக்கான கூப்பன் கோட்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு. இன்னைக்கு நீங்க குரூப் டியோட டெஸ்ட் பேட்ச், எம்டிஎஸ் ஓட டெஸ்ட் பேட்ச், கரண்ட் அஃபேருக்கான பிடிஎஃப் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணக்கூடிய 5 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 599 பே பண்ண வேண்டாம், 399 பே பண்ணி நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ டெஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல கொடுத்திருப்போம். சாப்டர், செக்ஷனல் அண்ட் ஃபுல் டெஸ்ட் வந்து ப்ரொவைட் பண்ணிருப்போம். இது வரைக்கும் 500 டெஸ்ட் கிட்ட கொடுத்திருக்கோம். எக்ஸாம் வர்றதுக்குள்ளே உங்களுக்கு 1000 டெஸ்ட்டுக்கு மேல கொடுத்துருவோம். டெஸ்ட் அட்டன் பண்ணிட்டு நீங்க வந்து ஆல் ஓவர் தமிழ்நாட்டுல உங்களோட ரேங்க்கும் பாத்துக்கலாம். ஓகேவா? சோ அதே மாதிரி கரண்ட் அஃபேர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல ப்ரொவைட் பண்ணிருப்போம். ஓகே, சோ இந்த ஆஃபர் பிரைஸ்ல ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட் இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு நீங்க குரூப் டி டெஸ்ட் ஜாயின் பண்ணா ஐ வாண்ட் குரூப் டி டெஸ்ட் மெசேஜ் பண்ணுங்க. கரண்ட் அஃபேர் அப்படின்னா ஐ வாண்ட் சிஏ மெசேஜ் பண்ணுங்க. எம்டிஎஸ் டெஸ்ட் அப்படின்னா ஐ வாண்ட் எம்டிஎஸ் டெஸ்ட் மெசேஜ் பண்ணுங்க. நீங்க மெசேஜ் பண்ணதும் டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு 399 பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பேக் எண்ட்ல இருந்து டெஸ்ட் பேட்சுக்கான அக்சஸ் கொடுத்துருவாங்க. ஓகேவா? சோ ரியல் எக்ஸாம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் டெஸ்ட் வந்து கொடுத்துருப்போம். டெஸ்ட் வந்து நீங்க லேப்டாப்லயும் அட்டன் பண்ணிக்கலாம், இல்ல பிசிலையும் அட்டன் பண்ணிக்கலாம், உங்களோட மொபைல் போன்லயும் நீங்க அட்டன் பண்ணிக்கலாம். ஆண்ட்ராய்ட் போன் வச்சிருந்தாலும் அட்டன் பண்ணிக்கலாம், ஐஓஎஸ் வச்சிருந்தாலும் அட்டன் பண்ணிக்கலாம். நீங்க டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தனியா யூசர் நேம், பாஸ்வேர்டு எல்லாமே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. அதை வச்சு நம்ம ஆப்புக்குள்ள நீங்க லாகின் பண்ணிட்டு டெஸ்ட் சீரிஸ் வந்து எத்தனை டைம்னாலும் அட்டன் பண்ணிக்கலாம். அன்லிமிட்டெட் அட்டெம்ப்ட் வந்து கொடுத்திருப்போம். ஓகேவா? அதே மாதிரி டீடைல்டான சொல்யூஷனும் கொடுத்திருப்போம். தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல நீங்க வந்து டெஸ்ட் அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே, நீங்க சிசிஏ கேண்டிடேட்டா இருந்தாலும் சரி, இல்ல ஓப்பன்ல வரக்கூடிய கேண்டிடேட்டா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் டெஸ்ட் பிராக்டிஸ் பண்ணுங்க. இங்க வீட்ல வச்சு நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு டெஸ்ட் பிராக்டிஸ் பண்றீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களோட ஸ்கோர் வந்து ரியல் எக்ஸாம்ல இம்ப்ரூவ் ஆகும். இப்ப வீட்ல வச்சு நீங்க 10 டெஸ்ட் பிராக்டிஸ் பண்றீங்க அப்படின்னா நீங்க ரியல் எக்ஸாம்ல போய் எடுக்க போறது 11வது டெஸ்டா இருக்கணும். அப்ப இந்த 10 டெஸ்ட்ல நீங்க நிறைய பாத்தீங்கன்னா மிஸ்டேக்ஸ் எல்லாத்தையுமே லேர்ன் பண்ணிருப்பீங்க. எந்தெந்த இடத்துல மிஸ்டேக் விடுறோம், எது ஸ்ட்ராங்கான சப்ஜெக்ட், எது வீக்கான சப்ஜெக்ட்னு. அப்ப இந்த ஃபர்ஸ்ட் டெஸ்டோட ஸ்கோருக்கும் நீங்க ரியல் எக்ஸாம்ல எழுதக்கூடிய இந்த 11வது டெஸ்டோட ஸ்கோருக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கும். அதே நீங்க n நம்பர் ஆஃப் டெஸ்ட் எடுக்கும்போது நீங்க ரியல் எக்ஸாம் எழுதும்போது கண்டிப்பா வந்து ஒரு டாப்பராவே நீங்க வந்து செலக்ட் ஆகிடலாம். ஓகேவா? சோ டெஸ்ட் பேட்ச்ங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சிலபஸ் கம்ப்ளீட் பண்ண ஸ்டூடெண்ட் டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் சிலபஸே கம்ப்ளீட் பண்ணல மேம், நான் டெஸ்ட் எடுக்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா சிலபஸே கம்ப்ளீட் பண்ணலன்னா நீங்க எதுவுமே படிச்சிருக்க மாட்டீங்க. எதுவுமே படிக்காத ஸ்டூடெண்ட் டெஸ்ட் எடுக்கும்போது கண்டிப்பா மார்க் வந்து என்ன ஆகாது, இம்ப்ரூவ் ஆகாது. அப்போ சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணாத ஸ்டூடெண்ட் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்து சிலபஸை கம்ப்ளீட் பண்ணணும். சிலபஸ் கம்ப்ளீட் பண்றதுக்கு குரூப் டிக்கான ஃபைனல் பேட்ச் வந்து போயிட்டு இருக்கு. அதுல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ இந்த பேட்ச் வந்து ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல வந்து நம்ம கொண்டு போயிட்டு இருக்கோம். நீங்க சிசிஏ கேண்டிடேட்டா இருக்கீங்க அப்படின்னா இந்த 40 டேஸ்ல கூட உங்களால ஈஸியா எக்ஸாமுக்கு ரெடியாக முடியும். ஏன்னா மத்த எல்லா ஸ்டூடெண்டை விட ஓரளவுக்கு நீங்க ஒரு 50% ஸ்கோர் பண்ணா கூட ஈஸியா வந்து உள்ள போயிடலாம். ஓகேவா? சோ ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல குரூப் டியோட ஃபைனல் பேட்ச்ல எவ்ரி வீக் என்னென்ன படிக்கணுமோ அதுக்கான சிலபஸ், மெட்டீரியல், கிளாஸஸ் எல்லாமே கொடுத்துருவோம். ஒவ்வொரு வாரமும் சாட்டர்டே உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும். இந்த டெஸ்ட் பேட்ச்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வீக்லி பிளான் வந்து ப்ரொவைட் பண்ணிருப்போம். அதுபடி நீங்க வீக்லி டெஸ்ட்டும் அட்டன் பண்ணிக்கலாம், சாப்டர் டெஸ்ட்டும் அட்டன் பண்ணிக்கலாம், செக்ஷனல் டெஸ்ட்டும் அட்டன் பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ
இந்த ஆஃபர் வந்து உங்களுக்கு நாளைக்கு நைட்டு 12 கூட க்ளோஸ் ஆகுது. அதுக்கு முன்னாடி 5 ஸ்டூடண்ட்ஸ் எப்போ ஜாயின் பண்றாங்களோ அப்பவும் இந்த ஆஃபர் வந்து க்ளோஸ் ஆகிரும். ஏன்னா ஆல்ரெடி இருந்த கூப்பன் கோட் வச்சு தான் இந்த ஆஃபர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். அதனால எப்போ 5 ஸ்டூடண்ட் டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்றாங்களோ அப்போ ஆஃபர் வந்து க்ளோஸ் ஆகிரும். ஸோ இந்த நம்பரை உங்க போன்ல லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு குரூப் டி டெஸ்ட்னா ஐ வாண்ட் குரூப் டி டெஸ்ட், எம்டிஎஸ் டெஸ்ட்னா ஐ வாண்ட் எம்டிஎஸ் டெஸ்ட்னு மெசேஜ் பண்ணுங்க. கரண்ட் அஃபேர்னா ஐ வாண்ட் சிஎன் மெசேஜ் பண்ணுங்க. எம்டிஎஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க இங்கிலீஷ்லயும் ஜெனரல் அவேர்னஸ்ல எடுக்கக்கூடிய மார்க்கை வச்சு உங்களோட ஃபைனல் செலக்ஷன் வந்து அமையும். மேக்ஸ் அண்ட் ரீசனிங்ல ஜஸ்ட் நீங்க குவாலிஃபை ஆனா மட்டும் போதுமானது. ஓகே, அதே மாதிரி இனி வரக்கூடிய ரயில்வே எக்ஸாமுக்கு நான் படிக்க போறேன், எஸ்எஸ்சி எக்ஸாமுக்கு நான் படிக்க போறேங்கிற ஸ்டூடெண்ட் நம்ம ஆப்ல என்டிபிசி எக்ஸாமுக்கான நியூ பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். என்டிபிசியோட நோட்டிபிகேஷன் அக்டோபர் 21 வருது. அண்டர் கிராஜுவேட்டுக்கு அக்டோபர் 28 வருது. ஜேஇக்கு அக்டோபர் 30 நோட்டிபிகேஷன் வருது. ஸோ இந்த எக்ஸாம்ஸ் எல்லாமே நான் இப்பதான் ஒரு பிகினரா இருக்கேன், இனிதான் படிக்க போறேங்கிற ஸ்டூடெண்ட் ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த கோர்ஸ்ல பாத்தீங்கன்னா 50க்கும் மேற்பட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ற மாதிரி பெஸ்டான கிளாஸஸ் வந்து கொடுத்துருப்போம். ஓகே, சோ நீங்க எந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணாலும் இந்த நம்பருக்கே கரெக்டா மெசேஜ் பண்ணிருங்க. டெஸ்ட்னா ஐ வாண்ட் டெஸ்ட், கரண்ட் அஃபேர்னா ஐ வாண்ட் சிஏன்னு மெசேஜ் பண்ணுங்க, ஆல் இன் ஒன்னா ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணுங்க. ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஃபீஸ் வந்து 1999 உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். ஓகே, வேற எதுவும் டவுட் இருக்குன்னா இந்த நம்பருக்கே கால் பண்ணியோ வாட்ஸ்அப் பண்ணியோ கேட்டுக்கலாம். உங்க ஃப்ரெண்ட்ஸும் குரூப் டி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க, எப்படி டெஸ்ட் எடுக்கணும், என்ன மாதிரி கரண்ட் அஃபேர் படிக்கணும்னு தெரியாம இருக்காங்கன்னா அவங்களுக்கும் நம்ம ஆப்ல இருக்கக்கூடிய டெஸ்ட் பேட்ச் பத்தின இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுங்க. திருப்பியும் நாம வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணலாம். கேஸ் என்னதான் நடந்துட்டு இருந்தாலும் நீங்க அதை பத்தி கான்சென்ட்ரேட் பண்ணாம நவம்பர் 17 உங்களுக்கு கொடுத்திருக்க டேட்னு வச்சுட்டு படிங்க. ஏன்னா ஒரு டைம் வாய்ப்பை மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் அடுத்த வாய்ப்புக்கு ரொம்ப நாள் காத்திருக்க மாதிரி இருக்கும். இல்லைன்னா வாய்ப்புகள் வந்து ஒரு டைம் மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை ரெக்ரெட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த டைம் நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் 10th தான் இருக்கும். அதை மாத்தினாங்கன்னா பெரிய ப்ராசஸ் ஆகிரும். அதனால இந்த டைம் கிடைச்சிருக்கிறது குரூப் டி வந்து உங்களுக்கு ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ அதை வந்து மிஸ் பண்ணாம படிக்க ஆரம்பிங்க. ஓகேவா? ஸோ டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணிட்டு டெஸ்ட் எடுங்க. நீங்க செலக்ட் ஆன ஸ்டூடெண்ட்ஸோட சக்சஸ் ஸ்டோரி பார்க்கும்போது பாத்தீங்கன்னா எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, நான் டெஸ்ட் எடுத்து அனலைஸ் பண்ணேன், அதை பண்ணதான் நான் வந்து என்னோட மிஸ்டேக்ஸ் எல்லாத்தையுமே கரெக்ட் பண்ணிட்டு என்னால இப்ப கிளியர் பண்ண முடிஞ்சிச்சுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அதனால டெஸ்ட் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்பதான் நீங்க எந்த லெவல்ல இருக்கீங்கிறது உங்களுக்கு தெரியும். ஓகேவா? அப்பதான் அந்த எக்ஸாம ஒரு கான்பிடென்ட்டா போய் உங்களால ஃபேஸ் பண்ண முடியும். ஸோ டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணிட்டு டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. திருப்பியும் நம்ம வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணலாம். நம்ம டெலிகிராம் குரூப், டெலிகிராம் சேனல்ல இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா டெலிகிராம் குரூப் அண்ட் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.